ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் ரிலே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பேசிக்கான ஒரு ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய வண்டியில் இதுமாரி கேஸில் வராது. ஆனால் ஹீரோவை பொறுத்த வரைக்கும், ஹோண்டலை பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி லீக் இருந்தாவே இந்தமாதிரி சின்னதாக நம்ம ஒரு வேலை பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு பேஸ்டிங் தான். இன்ஜின் கேஸ் உள்ள தான் வெல்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்ஜின் அவுட் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளச்சி கேஸ், டைமிங் கேஸ், இந்தமாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போது லைட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக கேஸ் நம்ம 1000-2000 ரூபா கொடுத்து மாற்ற தேவை. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு 60,000 மாற்றம் வச்சிடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக லீக்கும் ஆகாது. இதால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் வருடப்பிறப்புகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். நம்ம வீடியோ கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வண்டியில் சின்ன சின்ன வேலையை நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் தான். பாருங்கள், ஆயில் இறைக்கிறது அந்த கட்சி கேஸ் வந்து ஆயில் லீக் ஆகினே இருக்குது. இப்போ 2-3 வாட்டி பண்ணியாச்சு. இருந்தாலும் திருப்பி ஆயில் லீக் ஆகுது. இது கேஸ் எதனா கிராக் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? பார்த்துருவோம். ஓகே, இப்போ கிளச்சி கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். இந்த கிளச்சி கேஸில் வந்து இந்த ஆயில் லீக் ஆச்சுன்னா கிளச்சி கேஸ் கட்டு கீழே கட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அந்த கேஸில் கிராக் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி சும்மா கேஸு மாற்று கொடுத்து வர வரைக்கும் டெம்பரவரி என்ன பண்ணலாம், அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, டெம்பரவரி இல்லை, பர்மனெண்ட்டாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை வராது. இன்ஜின் உள்ள தான் நம்ம எதுவுமே பேஸ்டிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிளச்சி கேஸில் சின்ன சின்ன பேஸ்டிங் பண்ண ஒன்றும் பிரச்சனை வராது. அது எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது மேக்ஸிமம் இந்த பேஷன் இந்த ஹீரோ வண்டி கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப நாள் ஆச்சுனாவே கண்டிப்பாக லைட்டாக கிராக் இருக்கும். கீழே கிராக் விட்டுற நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஓகே, இதில் 8 போல்டு வரும். 8 போல்டு நம்ம கட்டிட்டு இந்த கேஸை வண்டி தனியாக எடுத்துட்டு ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாவே இப்போ இந்த இடத்துல தான் கிராக் விடுமே நிறைய இடத்துல ஹீரோ பொறுத்த வரைக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இது கொஞ்சம் ட்ராப்பாக ஆயில் அப்படியே வந்துனே இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம், ஒன்று கேஸை மாற்றணும், இல்லைன்னா பேசி என்ன பண்ணுவாங்க, இந்த பேசி நம்ம பண்ண போகிறோம். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸ் கட்டு மாற்றுவாங்க. இந்த கேஸ் கட்டு வந்து கீழே வண்டி கட் ஆகும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேஸ் கட்டு தான் போச்சுன்னா தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து பஞ்சாக இருக்கிறோம். அதனால் கேஸு பிரச்சனை வந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். இந்த கேஸ் கட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, இந்த கேஸ் டேமேஜாக இருக்குன்றது நம்ம இந்த மாதிரி பெட்ரோல் போட்டு நம்ம ஏர் போட்டு செக் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும். சின்னதாக கசிது ஒரு இடத்துல. இப்போ நாங்கள் ஆன் பண்ணுறேன். ஏர் பிடிக்கும்போது ஓகேங்களா? கரெக்டாக இங்கே லீக் ஆகுது. இங்கே லீக் ஆகுது. ஓகேங்களா? இதனால் தான் அந்த ஆயில் லீக்கே வருது. இது கண்டிப்பாக இந்த எரால் டேடு லைட்டாக எம்சி லைட்டாக உள்ள நம்ம க்ளீன் பண்ணி பக்காவாக போட்டோம்னா கண்டிப்பாக திருப்பி அந்த ஆயில் லீக் வராது. இல்லைனா கேஸாக மாற்றலாம் தேவையில்லாமல் செலவு தான் உங்களுக்கு. அதனால் இதை வந்து பண்ண போகிறோம். ஓகே, இந்த எம்சிலாம் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நைஸ் எம்ரி இல்லைனா எம்ரி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம். ப்ரெஷர் எம்ரி கூட போடலாம். இந்த உள்ளே இருக்க இந்த ஷைனிங் எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஷைனிங்கே எடுத்துகிட்டு ரஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த கார்னர் தான் அந்த ஆயில் லீக்கு. அந்த இடத்த கொண்டு லைட்டாக க்ளீன் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்தமாரி எம்எல் ஷீட் போட்டு பக்கா க்ளீன் பண்ணோம். இது வெல்டிங் பண்ணால் கூட இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வெல்டிங்லாம் பண்ண தேவை. ஏன்னா சின்ன இது தான். அதனால் லைட்டாக எம்சில் போட போகிறோம். எம்சில் போட்டு காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லீக் ஆன இடத்துல ஒண்டி நம்ம அந்த எம்சில் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல லைட்டாக தான் போடணும். ஓகேங்களா? இது பிச்சின்லாம் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? அதனால் கேஸ்லாம் மாற்ற தேவை. இது வந்து லைட்டாக எம்சில், ஏன்னா ஒரு இடத்துல தான் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதில் அந்த இடத்துல நம்ம எம்சில் போட்டிருக்கோம். நல்லா ஃபுல்லாக காய வச்சிடணும். காய வச்சா தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் தான். ஓகேவா? அது பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கிளச்சாம ஓரிங்கு, ஸ்ப்ரிங்கு, ஆயில் சீலு எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும். சரி, ஓகே, இப்போ ஃபிட் பண்ண வேண்டியதான்.
இப்போ கேஸில் இருக்க கட்சி கேஸ் கட்டி எல்லாமே பூஸ் தான். ஓகேவா? இதில் ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், ஆனால் அது கண்டுபிடி தான் வேலையே. டபுள் பின்லாம் கரெக்டாக போடுங்க. ஓகேவா? இப்போ VS6க்கு டைமிங் கேஸில் கூட இந்த மாதிரி பிரச்சனை வருது. போல்டு ஓவர் டைட் பண்ணாலோ இது ரொம்ப நாள் ஆச்சுனாவே கண்டிப்பாக லைட்டாக எனக்கு அலுமினியம் தானே இது லைட்டாக கிராக் விட்ருவோம். அதுக்கே கேஸை மாற்ற முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இது பண்ணும்போது இந்த கேஸ் கட்டு ஆயில் சீல் ஓரிங்க எல்லாமே கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதே மாதிரி கேப்பிங் எம்சியில் போடலாமான்ட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இன்ஜின் உள்ளே தான் போடலாம், எதுவுமே பண்ணக்கூடாது. வெல்டிங் ஒர்க்கு எதுவுமே பண்ணக்கூடாது. இது கிளச்சி கேஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படியே எம்சியில் எதுனா ஒரு பிரச்சனை அப்படி வந்தால் கூட ரோட்டர் உள்ளே போகுது. இந்த கீழே வந்து சாம்பல் வந்து நில்றோம். ஓகேவா? அதனால் இந்த பிரச்சனை வராது. ஓகே, இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆயிலை ஊற்றிட்டு ஓகே வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். கம்பெனிக்கு ஹீரோ ஆயிலே கஷ்டம் ஊற்றுறது, அது ஹீரோ ஆயிலே ஊற்றிடுறோம். ஓகே, ஓகேங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. சின்ன ஒரு ஒர்க்கு தான் இது. இது ஒரு பேசிக் செக்அப் தான், அதில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 100% லீக் வராது இனிமேல். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வண்டியும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் அது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஒரு இது பண்ணலாம். ஓகேவா? லீக் வராது, பக்கம் இருக்கும். ஓகேவா? நல்ல பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்மளே வீட்டில் ஈஸியாக இந்த வேலைலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஆயில் லீக் இருக்கும்போது திருப்பி ஆயில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கேஸு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம கரெக்டாக அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி இப்போ நான் செக் பண்ண பாருங்க, ஏர் பிடிச்சி செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஈஸியாக அந்த பபுள்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். இங்கே இதுக்காக கேஸை மாற்றலாம். லைட்டாக ஒரு பேசிங் பண்ணாவே சிம்பிளாக சால்வ் ஆகிடும். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணாத கமெண்ட் உள்ள கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருப்பேன். போய் செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் ஒரு சொல்கிறேன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, பை.